நொண்டிமணி மெதுவா போல, என்னால நடக்கவே முடியல, நீ வேகமா போற. ஏல நீதான் உன்னை மாறி மாறி தின்னாதான் சொன்னேன். இப்ப நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு நடக்க முடியாம நடந்துட்டு இருக்க. கொஞ்சம் வேகமா வேலை, மணி வேற ஆயிடுச்சு, வீட்டுல தேடுவோம்ல. சரிடே கோவப்படாத, இப்ப நடக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு பாட, நீதான் நல்லா பாடுவல்ல. ஏல என்ன திடீர்னு பாட்டு பாட சொல்லுத? என்ன பாட்டு பாட? ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டு இருந்ததுன்னா எடுத்து விட்டு நான் பாடுவேன். ஏல இப்ப கமலஹாசன் படம் ஒண்ணு வந்துச்சுல, அதுல இந்த அண்ணாத்த ஆணுங்க ஒத்திக்கான்னு ஏதோ பாட்டு இருக்குல்ல, அதை பாடல. சரில முதல்ல அந்த விசில் எடுத்து ஆரம்பிப்போம்ல, அதை நீ விசில் அடி, நான் மத்ததை பாத்துக்கிடுவேன். சும்மா கைய கால ஆட்டினேன், இதெல்லாம் பெரிய டான்ஸ் நீ தான் சொல்லுத. ஏல நொண்டிமணி அப்படி சொல்லாதல, என்னம்மா பாடுத, என்னம்மா ஆடுத, சூப்பரா இருக்குல்ல. இது நம்ம பள்ளிக்கூடம் டான்ஸ் ப்ரோக்ராம்ல நீ பண்ணா கூட நல்லா இருக்கும்ல. அப்படியால? சரி சரி வா வீட்டுக்கு போ, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏல நீ பாடின பாட்டுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் வீடு வந்ததே தெரியல பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க வீட்டு வாசல்ல யார் இருக்கான்னு பாரு. உங்க அம்மையும் உன் தங்கச்சி இருக்காவா? இது எங்க அம்மையும் என் தங்கச்சி வாசல்ல இருக்காவா? கருப்பங்கோயில் போன விஷயம் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? ஏல நீ பள்ளிக்கூட லீவு, அவ சும்மா வெளியில உட்காந்துட்டு போவ, நீ எது எதெல்லாமோ கற்பனை பண்ணி கிடக்க, சும்மா வேலையை பார்த்துட்டு போல. சரி நொண்டிமணி, நான் முதல்ல எங்க வீட்டுல போய் தலையை காமிச்சிட்டு வரேன். நீ எங்கேயும் பிறகு உங்க வீட்டுல இருந்து நான் இப்போ வந்துடுவேன், சரியா? சரில அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எம்மாய் எம்மாய், என்ன இது அம்மையை கூப்பிட்டா கட்டச்சி வர? ஏல காலையில இருந்து எங்களை போனேன், அம்மா ஊர் ஃபுல்லா பார்த்துட்டு இப்பதான் வந்து இருக்கா. எங்களை போய் சுத்திட்டு வர நீ? ஆஹா குட்டச்சி ஏதோ குதர்க்கமா கிளவியக்கா, நம்மளுக்கு வீட்டுல இன்னைக்கு பெரிய ஆப்பா இருக்குமோ? ஏல கட்டப்பையில என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க, உன் மொழியே சரியில்லையே. இரு அம்மையை கூப்பிடுவேன். ஏமா ஏமா. ஏடி என்ன தெருவுல இருந்து அம்மா அம்மா நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? வீட்டுல தானே இருக்கேன். ஏமா இந்த கட்டப்பை வந்துட்டான் பாரு, நாட்கள்லாம் மண்ணா இருக்கு, எங்கேயோ போய் ஆட்டம் மட்டும் வந்துட்டாமா, என்னன்னு கேளு. ஏடி என்ன அவனா கட்டப்பையன்னு சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு அண்ணன் சொல்ல மாட்டியா நீ? அப்படி கேளமா, இந்த குட்டச்சி சும்மாவே இருக்க மாட்டக்கா. ஏல இப்பதான் அவளை சொல்லிட்டு இருக்கேன், நீ இல்ல அவளை குட்டச்சின்னு சொல்லுவ. இல்ல அதெல்லாம் உங்க பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம். நான் பாட்டி வீட்டு வரைக்கும் உன்னை தேடி போனேன், அங்கேயும் பாட்டி வா இல்லன்னு சொல்லிட்டா, அப்ப நீ எங்களை போயிட்டு சுத்திட்டு வர? இல்லம்மா நானும் நொண்டிமணியும் போய் விளையாண்டு வந்தோம். பாட்டி வீட்டுக்கு போனா சோறு இல்லன்ட்டா, அதான் நொண்டிமணி நின்னா, அவன் கூட விளையாட போயிட்டேன். ஏல கருப்பங்கோயில போய் கறிச்சோறு தின்னதை மகா பார்த்ததா சொன்னா? ஐயா நம்ம கருப்பங்கோயில போய் கறிச்சோறு தின்னதை யாரும் போட்டு கொடுத்தா போலுக்க. இதுக்கு மேல நம்ம போய் சொன்னோம்னா நம்ம அம்மா நம்மள சும்மா விட போலுக்க. உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஏல கறிச்சோறு சாப்பிட போனியா இல்லையா? ஏமா காலையில பாட்டி வீட்டுக்கு சோறு திங்க போனா, அங்க பாட்டி சோறு பொங்கலான்ட்டா, அப்படியே வெளியில விளையாட போகும்போது வந்து நொண்டிமணி போய் நின்னா. அவன் தான் சொன்னா மயண்டனி வீட்டுல இன்னைக்கு கடை விட்டுதாவா, வாழை கறிச்சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் அவன் கூட போனேன். இல்ல காலையில குளிக்காம தானே பாட்டிட்டு போனேன், அப்புறம் எப்படி கருப்பங்கோயிலுக்குள்ள போனேன்? என்ன லட்சுமி பிள்ளைகளை வெளியில விட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க? இந்த நேரத்துக்கு இங்க வந்தாரு, ஒருவேளை நம்ம ஆத்திர முடிச்சா நம்ம அம்மையிட்ட போட்டு கொடுத்தாரோ? அது ஒண்ணும் இல்ல பால்பாண்டியனே, காலையில போன பையன் இப்பதான் வீட்டுக்கு வந்து நிக்கான். எங்க போனேன்னு கேட்டா கருப்பங்கோயில போய் கறிச்சோறு சாப்பிட போனேன்னு சொல்லுதான். அதுவும் காலையில குளிக்காம வேற போனோம், அதான் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க வந்து நிக்கீங்க. ஐயோ வேலையில போற வானான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதையா ஆச்சிரோம் நம்ம அம்மா. ஆமாமா இந்த போய் குளிக்காம தான் வந்தான். நான் தான் போய் 2 பேரும் ஆத்துல போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். என்னது ஆத்துல குளிச்சானா? நான் இவனை ஆத்துல எல்லாம் குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏல ஆத்துலையால குளிச்ச நீ? ஏல உன்னை ஆத்துல எல்லாம் குளிக்க கூடாதுன்னு சொல்லிக்கலாம்ல, அப்புறம் ஆத்துல யாருல போய் குளிச்ச? அது வந்து என்ன சொல்ல, இல்லம்மா நொண்டிமணி தான் என்ன ஆத்துல போய் குளிக்கணும்னு சொன்னா, அதான் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்தோம். சரி லட்சுமி பிள்ளைகளை சத்தம் போடாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. இனிமே ஆத்து பக்கம் போவாங்க கையை கால நொடிச்சிருவேன்.